வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் லக்ஷனா சரத்குமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் முயற்சிகளை ஆதரிப்பதாக ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் தெரிவிப்பு. போலீஸ் மீது தாக்குதல் நடத்திய 5 பேர் விளக்கமறியலில். காருக்குள் இருந்து எரிந்த நிலையில் சடலம் ஒன்று கண்டுபிடிப்பு. ஒப்பிற்கான புதிய விலைகள் அறிவிப்பு. ஈரானுடனான போரில் அமெரிக்கா சாதிக்கவில்லை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் மனித உரிமையை பாதுகாப்பதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வோல்கர் டக்கர் தனது முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்த போது இந்த கருத்தை வெளியிட்டார். இலங்கையில் தற்போது இடம்பெற்று வரும் புதிய அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை பாராட்டிய உயர்ஸ்தானிகர் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள அனைத்து மக்களும் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்று தெரிவித்தார். தனது இலங்கை விஜயத்தின் போது இலங்கையில் நடைபெற்று வரும் புதிய மாற்றம் குறித்து தெளிவான புரிதலை பெற முடிந்ததாக தெரிவித்த வோல்கர் டர்க் இன்று நாட்டின் அனைத்து மக்களும் சிறந்த எதிர்காலத்திற்கான புதிய நம்பிக்கையை கொண்டுள்ளனர் என்று தான் நம்புவதாக கூறினார். காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினை குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. வடக்கு மற்றும் தெற்கில் காணாமல் போனவர்களின் உறவினர்களின் வேதனைகள் ஒரே மாதிரியானவை என்றும் அவர்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைகள் நிறைவேறும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் எதிர்பார்க்கின்றது என்று உயர்ஸ்தானிகர் மேலும் கூறினார். தற்போதைய அரசியல் கலாச்சாரம் காரணமாக மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்களின் உரிமைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் செயல்பட தவறியுள்ளதால் காணாமல் போனவர்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தி மறுசீரமைக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பாகவும் இதன்போது ஆராயப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினையை அனுபவ ரீதியாக எதிர்கொண்ட ஒரு அரசியல் இயக்கமாக தனக்கு ஒரு தொடர்பான புரிதல் இருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாக்க தேவையான சீர்திருத்தங்களில் செயற்படுத்துவதற்கும் தனது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதே தற்போதைய நிலைமையில் அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்று கூறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சவால்களை நன்கு புரிந்து கொண்டு அந்த நோக்கத்திற்கான உறுதி பூண்டுள்ளதாகவும் சர்வதேச அளவில் அனைவரின் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். இலங்கையின் இந்த உண்மையான நிலைமையை உலகிற்கு கொண்டு செல்வதன் மூலம் சர்வதேச அளவில் இலங்கையின் நட்பெயரை மேம்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் ஆதரவு அவசியம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கைக்கான ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்ச், மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் ஆசிய பசிபிக் பிரிவு பிரதானி ரோர்கி மெங்கோவன், மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலக அதிகாரி அலன் சென், ஐநா அலுவலக சிரேஷ்ட மனித உரிமைகள் ஆலோசகர் லைலா நசராலி, அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு அதிகாரி அசாம் பாக்கிர் மார்க் மற்றும் ஊடக மற்றும் தகவல் அதிகாரி அந்தனி ஹேட்லி ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் அர்ஷன நாணேக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால, இலங்கையின் சிரேஷ்ட மேலதிக ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகி ஆகியோர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு சின்ன ஊரணி வரி பகுதியில் திருடனை கைது செய்ய சென்று போலீசார் மீது கத்தியால் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 2 பெண்கள் உட்பட 5 பேரையும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்ன ஊரணி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் தொலைக்காட்சி பெட்டி திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரான திருடனை கைது செய்ய மட்டக்களப்பு போலீசார் நேற்று முன்தினம் பிற்பகல் 1:30 மணியளவில் அவரது வீட்டுக்கு சென்றனர். இதன்போது சந்தேக நபரும் அவருடன் இருந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் கொண்ட குழு போலீசார் மீது கத்தியால் குத்தியும் கம்புகளால் அடித்தும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் படுகாயமடைந்த 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிய தலைமறைவாகியிருந்த பிரதான சந்தேக நபரான திருடன் உட்பட 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார்.
மகவ தியப்பேட்டை பகுதியில் உள்ள காட்டில் எரிந்த நிலையில் காருக்குள் நபர் ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குருநாகல் மில்லைவு பகுதியைச் சேர்ந்த 49 வயது உணவக தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடந்த 25ஆம் தேதி தலைமுடியை திருத்துவதற்காக வீட்டை விட்டு சென்ற அவர் வீடு திரும்பாததை அடுத்து அவரது மனைவி தொரடியாவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார். போலீசார் விசாரணைக்காக அவரது மனைவியை அழைத்து விசாரித்த போது கண்டுபிடிக்கப்பட்ட உடல் அவரது கணவருடையது என அடையாளம் காணப்பட்டது. இதனையடுத்து குருநாகல் பொது வைத்தியசாலையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து மகவ தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுகர்வோர் விவகார அதிகார சபையுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சந்தையில் உப்பின் விலை குறைந்துள்ளது. அதிகபட்ச சில்லறை விலையில் உப்பை விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி கல்லுப்பு 1 கிலோ ரூபாய் 180, தூளுப்பு 1 கிலோ ரூபாய் 240, தூளுப்பு 400 கிராம் ரூபாய் 120 என குறிப்பிடப்பட்டுள்ளது. வேட்படு விலையில் பொதி செய்யப்பட்ட உப்பை நாடு முழுவதும் விநியோகிக்க பல நாட்கள் ஆகலாம் என்றும் அதன் பிறகு நுகர்வோர் நாடு முழுவதும் மேற்படி விலையில் பொதி செய்யப்பட்ட உப்பை வாங்க வாய்ப்பு கிடைக்கும் என்றும் இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. செயலை காப்பாற்றும் முயற்சியாக ஈரானுடனான போரில் ஈடுபட்டு அமெரிக்கா எதையும் சாதிக்கவில்லை என்று ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக இந்த போர் தொடர்பான ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி தனது கருத்துக்களை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், போலியான சியோனிச ஆட்சியை வென்றதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் சியோனிச ஆட்சி இஸ்லாமிய குடியரசின் தாக்குதல்களாக கிட்டத்தட்ட வீழ்த்தப்பட்டு நசுக்கப்பட்டது. அமெரிக்காவை ஈரான் வென்றதற்கு எனது வாழ்த்துக்கள். அமெரிக்கா நேரடியாக போரில் நுழைந்தது, ஏனெனில் அது அவ்வாறு செய்யவில்லை என்றால் சியோனிச ஆட்சி முற்றிலுமாக அளிக்கப்படும் என்று அந்நாடு உணர்ந்தது. அந்த ஆட்சியை காப்பாற்றும் முயற்சியில் அமெரிக்கா போரில் நுழைந்தது. எனினும் எதையும் அமெரிக்கா சாதிக்கவில்லை. அமெரிக்காவின் முகத்தில் இஸ்லாமிய குடியரசு ஒரு பெரிய அடியை கொடுத்தது. பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அமெரிக்க தளங்களில் ஒன்றான அல் உதைட் விமான தளத்தை தாக்கி ஈரான் சேதப்படுத்தியது. பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அமெரிக்க மையங்களை ஈரானால் அணுக முடியும் என்பதும் அது அவசியம் என்று கருதும் போதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இதுபோன்ற நடவடிக்கை எதிர்காலத்தில் மீண்டும் நிகழலாம். ஏதேனும் தாக்குதல் நடந்தால் எதிரி நிச்சயமாக அதிக விலை கொடுக்க நேரிடும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் நமது செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற முதல் இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.